மீண்டும் கோச் ஃபார்க்கு வரவேற்கின்றேன். நான் கோச் சந்திரன். இன்று நாம் ஆதியாகமம் 1:2-ஐ பார்ப்போம். பூமி ஒழுங்கற்றதாகவும் வெறுமையாகவும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவி நீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தது. என்ன ஒரு காட்சி! தேவன் படைக்கும் முன் அங்கு வெறுமையும் இருளும் இருந்தது. ஆனால் தேவன் என்ன செய்யவில்லை என்று பாருங்கள். அவர் அதை கைவிடவில்லை. அவர் விலகவில்லை. அவருடைய ஆவி அந்த குழப்பத்தின் மேல் நோக்கத்தோடு மிதந்தது. உங்கள் திருமணம், குடும்பத்தை பற்றி யோசியுங்கள். இப்போது எல்லாம் குழப்பமாக தோன்றலாம். அன்பு இருந்த இடத்தில் இப்போது வெறுமை இருக்கலாம். இப்போது இருள் உங்கள் உறவுக்குள் நுழைந்திருக்கலாம். பரவாயில்லை, இந்த வசனம் அழகானது. குழப்பத்தின் நடுவில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அவருக்கு சூழல் முக்கியமல்ல. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். அவர் தயார் செய்கிறார். பிறகு இருளுக்குள் ஒளியை பேசுகிறார். உறவில் குழப்பமா? தைரியமாயிருங்கள். தேவன் கூடவே இருக்கிறார். அவர் தூரமில்லை, ஏமாறவில்லை. உங்கள் குழப்பத்தை அவர் அழகாக மாற்றுவார். அமைதியாக இருந்து அவரை நம்புங்கள். அந்த தேவன் உங்கள் போராட்டத்தையும் வெற்றியாக்குவார். கோச் ஃபாரியின் சந்திரன் நான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.